இப்போ தான் சொல்லிட்டு போகிறேன், வெளியே நடந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு. அது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தால் நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருப்போம்னு எந்த தைரியம் உங்களுக்குலாம் இருக்குது? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணணும், அதாவது தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக முதல்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த காமெடி விஷயங்களை பற்றி பேசலாம், சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னார். அவர் பண்ணதில் ஒரே நல்ல காரியம் இது மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் மற்ற எல்லாமே வேஸ்ட் தாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருக்க வேறு யாரையுமே எழுப்பல, வினோத்தை மட்டும்தான் எழுப்பினார். மற்ற யார் எழுதுனாலும் அது வந்து காமெடியாகவே இருந்திருக்காது. அதுவும் தர்பூசணிலாம் எழுந்திருந்தா கூட வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கும், ஏன்னா தற்பெருமை பேசியிருப்பார். வினோத் எழுந்ததுனால அது பயங்கர காமெடியாக ஃபன்னாக போச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குதான். முதல்ல வினோத் காமெடி பண்ண விஷயத்தெல்லாம் சொல்கிறேன், அதாவது நடந்த விஷயத்தான் சொன்னார். சார் இந்த நடுராத்திரி ஏந்து எனக்கு தலை அமுக்க சொல்கிறது, மசாஜ் பண்ண சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஜோசியம் பார்க்க சொல்கிறது, நான் ஒரு அப்பா சார் என்னை வந்துட்டு பொண்ணு பார்க்க சொல்கிறாரு அப்படின்றத கேட்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி வினோத் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஃபன்னாக வந்துட்டு முதல்ல ஒரு 10 நிமிஷத்தை எபிசோடு ரொம்ப சூப்பராகவே கொண்டு போனான்னு தான் சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் கூட பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக ஃபன்னாக எடுத்துகிட்டு போனார் வினோத். அதை தொடர்ந்து இந்த 3 எலி நின்று பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்கள பற்றி பேசினா எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல், விக்ரம் மற்றும் சபரி மற்றும் நம்ம பிரவீன், இந்த 3 பேருமே பேசி காமிச்சாங்க. அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சுங்க. இந்த 2 விஷயமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு நடந்த எபிசோடில் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடியாக கொண்டு போச்சு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் சேதுபதி இந்த தலைவருக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி துஷாரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த சோக கதைகள். அதாவது பார்த்தீங்கன்னா துஷார்கிட்டயே வந்துட்டு கேட்குறாரு, துஷார் நீங்கள் இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நியாயமாக தான் நடந்தீங்களா அப்படின்ற மாதிரி. எல்லா விஷயத்துலையும் நியாயமாக தான் நடந்ததுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது இந்த சமையல் டிபார்ட்மெண்ட், கிளீனிங் டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொருத்தர் தனித்துவமாக சிறந்து வழங்கினாங்கன்ற பேரை முதற்கொண்டு சொன்னார். ஆனால் கேப்டனா நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதை வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க அவுட்ஸ்மேட்ஸ் வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அவர் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மட்டும்தான் எழுந்து சொன்னாங்க. ஏன் வேற யாருமே எழுந்து சொல்லலைன்னு தெரியல. பார்வதி கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கணும்ல, ஏன் கம்ருதீன் கூட சொல்லலாம், ஆனால் கம்ருதீன் வந்து சொல்லவே இல்லை, பார்வதி வந்து சொல்லியிருந்தாரு. பார்வதி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு பயாஸ்டாக இருந்தாங்க, 17 பேர் சொல்கிறத வந்துட்டு கேட்குறானே தவிர்த்துட்டு நான் ஒருத்தன் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பார்வதிக்கு ஒரு புஷ்பானம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி அந்த இடத்துல வந்துட்டு பார்வதி உட்காருமா அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு கொட்டி உட்கார வச்சிட்டாரு. பிகாஸ் ஆஃப் நீ வந்துட்டு உன் வீட்டில் எப்படி வேணாலும் வளர்ந்துருப்ப, இது ஒரு பிக் பாஸ் வீடு, நீ ஒரு இடத்துல ஏறி உட்கார, அது மற்றவங்களுக்கு வந்துட்டு தவறாக தெரிஞ்சால் அது சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கணும். அதை விட்டு நான் அங்கே தான் உட்காருன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாமல் உட்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. சுபிக்ஷா இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன விஷயம் தான் கரெக்டான விஷயமா பட்டுச்சு. இந்த உப்பு சாப்பாட்டில் போட்டாங்கல்ல, அதை பற்றி வந்துட்டு அவர் சரியாக எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் பயோதான் நடந்த விஷயம் உண்மைதான். ஆமாம், அந்த கனியக்கா மற்றும் சபரி இந்த கேங்கு சொன்னாங்கல்ல, அந்த கேங்கு சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை ஓகேன்னு சொன்னாரே தவிர்த்துட்டு உப்பு போட்டது தப்பு அப்படின்னு முதல்ல எங்கேயுமே நீ சொல்லவே இல்லை. இதை கனியக்கா எழுந்து சொன்னப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் அங்கே சாப்பாட்டுக்கான பசிக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும், சாப்பாடு இல்லைன்னா மற்றவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக நான் உப்பு போட்டேன்னு கனியக்காவும் மாற்றிட்டாங்க. ஆனால் இதில் நம்ம விஜய் சேதுபதி சார் தான் மாட்டிக்கிட்டாரு. அவர் துஷாரோட கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக வந்தவர் வேற விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எந்த தீர்ப்புமே சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டாரு. வேற வழி இல்லாமல் ஆஸ் யூஷுவல் சரி எல்லாமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி துஷார் நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு புரியுதா தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சார். நீங்கள் கேப்டன்சியாக எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற முதற்கொண்டு பிக் பாஸில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமாவும் துஷார் அரோரா கூட இருந்தார்னா துஷார் கண்டிப்பாக வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் தான். அவனுக்கு சுத்தமாக பார்வதி சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் பையன் மூலம் தான், அவனுக்கு ஏஜ் ரொம்ப கம்மி, அறிவில்லைன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் இவ்வளோ கிளியர் கட்டாக விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் துஷார் அதை பண்ணா தெளிவாக சொன்னார். அதாவது 2 வாட்டி நாய் குலைச்சது, எஃப்ஜேவுடைய கண்ணே வந்துட்டு ரெட்டாக இருந்துச்சு, 2 முறை வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு வார்னிங்கும் கொடுத்தாரு. அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு வாட்டியாவது எஃப்ஜே வந்து எழுந்துக்க சொல்லி சொன்னியா, அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தன்றதை யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னார். அந்த சமயத்தில் அரோரா வந்துட்டு குசுன்னு பேசியிருந்தாங்க. அதை வந்துட்டு காது வச்சு கேட்டுட்டு இருக்காரு நம்ம துஷார். அவர் மைக்குமே போடல.
அரோரா கிட்ட அவருமே குசுன்னு பேசியிருந்தாரு. இதை வச்சு தான் வந்துட்டு பிக் பாஸ்ல நம்மளோட விஜய் சேதுபதி சொன்னார். அதையும் புரிஞ்சுக்காம மறுபடியும் துஷார் வந்துட்டு இதே மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா முதல்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அரோரா கூட கிடையாது, துஷார் தான். ஏன்னா இவங்களா தான் ரொம்ப மோசமானவங்க, காஜி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சலைச்சோலாவும் இல்லை, எந்த ஒரு பையனும் எல்லாருமே ஒரு மாதிரி வந்துட்டு முளையாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எரிச்சலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் வந்து துஷார் ஒன்றும் பெருசாக வந்துட்டு இது பண்ண மாதிரியே தெரியல. மேபி பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உப்பு போட்ட விஷயமும் சப்புன்னு முடிஞ்சிச்சு. பார்வதி விஷயத்தில் பார்வதி தலைமையில் கொட்டி உட்கார வச்சுட்டாரு. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, உப்பு போட்ட விஷயத்த பெருசாக கேட்பாருன்னு எதிர்பார்த்தா அதுவுமே சப்புன்னு ஆயிடுச்சு. பார்வதி அந்த இடத்துல உட்காந்து தர்ணா பண்ணாங்களே, அதை வந்துட்டு பார்வதியாவது பெருசாக்கி விடுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே சப்பையாக போச்சு. என்ன எல்லாமே இவ்வளோ சப்பையாக போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா எதில் தாண்டா இது சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கிறாருன்னா நம்மளுடைய கமருதீன் கிட்ட. கமருதீனுக்கு ஆனால் கன்ஃபார்மாக இது தேவைதான். அவன் சரியான வந்துட்டு என்ன சொல்கிறது, பொண்ணுங்க தான் காஜி பூச்சாங்கன்னா ஆம்பளைங்களை சில பேர் இருக்காங்க, அதில் முதல்ல கமருதீன் தான் போல. ஸோ கமருதீனுமே வந்துட்டு கொஞ்சம் சலைச்சவனே கிடையாது. எதை கேட்டாலும் பர்சனல் வெஞ்சன்ஸில் மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கானே தவிர கேம் படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே காண்டாக்டாரு. ஐயோ கமருதீன், நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, அது கேம் கமருதீன், கேமில் அப்படி தான் செஞ்சாகணும், உன் மனசு கோணாமலாம் செய்ய முடியாது அப்படின்ற பல தடவை சொல்லியும் மறுபடியும் கமருதீன் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். மூளை இல்லையா, இல்லை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா, இல்லை பாருக்கு சொன்னா தான் புரிஞ்சுக்கிற தன்மையே வருமா, எதுவுமே புரிய மாட்டுது. ஆல்ரெடி பாரு கூட இருந்து திவாகர் நாசமாகி போயிட்டாரு. பாரு கூட இருந்ததுனாலே இப்போ வந்துட்டு கமருதீனும் நாசமாக போய்கிட்டே இருக்காரு. இன்னும் கேவலமாக போயிடுவார். பாரு சொல்கிறத மட்டும்தான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. ஏன்னா பாரு அவ்வளோ ஒரு விஷத்தன்மையை எல்லாக்கிட்டையுமே வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கலையரசன் இருக்கார்ல, அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் தெளிவாக பேசுவோம், கிளியராக பேசுவோம். டே லூஸு, நீயே நேற்று வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, என்ன வந்துட்டு கிச்சன் டீமில் அந்த கரண்டியை பிடிக்கவே விட மாட்டாங்கன்ட்டு. அதுக்கு விஜய் சேதுபதி நீ தான்ப்பா கேட்கணும். நீ போயிட்டு மற்றவங்க கிட்ட ஒவ்வொருத்தரா போய் சொல்லிட்டு இருந்தால் குத்துருவாங்களா, நீ தான் போய் கேட்கணும், உனக்கு ஏதாவது ஒன்றா நீ தான் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். விச் மீன்ஸ் ஏதாவது ஒன்று வேணுன்னா போய் பார்வதி கிட்ட போய் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காதா லூசு பையில, உனக்கு ஒன்று வேணுன்னா நீ போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இதை வந்துட்டு பாருவும் யார் நம்மளோட திவாகருமே வந்துட்டு கலைக்கு கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நினச்சிக்கிட்டு வந்துட்டு இப்போ கலையரசனை பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரியான கடுப்பாகி தான் போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வீட்டில் என்னை வந்துட்டு இவங்க முதுகுல தான் குத்துவாங்கன்ட்டு யாரைப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்க, அதுக்கு மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் பீப்புள் சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதியை தான். அஃப்கோர்ஸ் பார்வதி தான் அதுக்கு கரெக்டு. ஒருத்தர் பற்றி இல்லை, 2 பேரை பற்றி இல்லை. இப்போ அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு 17 பேர் இருக்காங்கன்னா, பார்வதியை தவிர்த்துட்டு 16 பேர் இருக்காங்கன்னா, 16 பேரை பற்றியும் வேற ஒருத்தவங்க கிட்ட கெட்டவதாக தான் பேசும், நல்லவதாக பேசவே பேசாது. இவன் நல்லவப்பா பேசாது, இவங்க டாஸ்கில் எப்படி விளையாடுறாங்கப்பா பேசவே பேச மாட்டாங்க. மற்றவங்க எல்லார பற்றியும் கெட்டதாக தான் பேசுவாங்க. பார்வதி அவங்களுக்கு மட்டும்தான் லாயல், வேற யாருக்குமே கிடையாது. கமருதீனா இருக்கட்டும், ஏன் திவாகர் இத்தனை நாள் அந்த திவாகர் கிட்டே அசிங்கமாக சண்டை போட்டாங்க. திவாகர் கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை கேஸு அப்படின்ற அளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க திவாகரை. கமருதீனை இதுக்கு முன்னாடி அசிங்கமாக பேசியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஓகே கமருதீனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வருதுனால போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்வதி வந்துட்டு வினோத் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா வினோத்துக்கு வந்துட்டு அதிகமாக இது வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே வினோத்தை விஷம் சொன்னது யாரு? பார்வதி தான் இதே வினோத்தை வந்துட்டு விஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்றதை மறந்துடவே கூடாது. அதே வினோத்துக்கிட்ட அன்றைக்கே போயிட்டு அவர்கிட்ட ஒரு ரொம்ப நல்லபடியாக பேசிட்டு உட்காந்தாங்க. ஸோ பார்வதி விஷயன்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்வதியை தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நாமினேஷன் எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய கமருதீன் இருக்கார்ல, அவர் இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்கிறது கிடையாது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, பெரிய அஜித் விஜய் நினச்சிட்டு இருக்கான். யார் நீ டேய், அந்த ஒரு நாடகத்தை தவிர்த்துட்டு நீ யாரா ஃபஸ்ட்டு, யாருன்னே தெரியல. லேடிஸ்க்கு ஓரளவுக்கு தெரியுது, மற்றபடி நீ யாருன்னு யாருக்குமே தெரியாதரா. ஆதிரியாவது படத்தில் நடிச்சிருக்காங்க, நீ யாருன்னே தெரியல. ஆதிரியை ஹீரோயினாக கேட்குற. ஸோ ஆதிரியை வந்துட்டு பர்சனல் விஷயத்த வந்துட்டு நம்ம அரோரா கிட்டே சொல்லியிருக்காங்க. தப்பு தான். அதுக்காக இவ்வளோ வார்த்தை ஒன்றும் அவசியம் கிடையாது. உன்னை பற்றி நான் சொல்லட்டுமா, இவ்வளோ கேவலமான கேரக்டர் நீ, இவ்வளோ இந்த இப்படியானு தூ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதே வார்த்தையை திருப்பி ஆதரவை கேட்டால் என்னடா ஆகும், ஏதோ அந்த பொண்ணு தெரியாமல் கேட்காம விட்டுருக்கு. பரவாயில்ல, அந்த பொண்ணு காஜியில் வந்துட்டு வேறு மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பெருமைப்பட்டுக்கலாம் பொழுது. ஆனால் எந்த விஷயத்துலையும் பெருமைலாம் பட முடியாது. அதுங்களும் ஒரு மாதிரி வந்துட்டு முளையாத்தான் சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உடனே அரோரா உள்ளே போந்து அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் 2 நாளாக உங்ககிட்ட பேசல, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ தோணுது அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான்ட்டு. சொல்லலைன்னு சொல்லி அவள் சொன்னது எல்லாம் உண்மை இப்போ தோணுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லி வச்சிச்சு.
அந்த கேப்பில் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் உள்ளே வந்து நம்ம இப்போ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லார்கிட்டையுமே தெளிவாக சொல்கிறார். பர்சனல் விஷயத்தை பற்றிலாம் இங்கே பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, அந்த பர்சனல் விஷயத்தை பற்றி சண்டையும் போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைகளும் பிக் பாஸுக்கான டாஸ்க்குகள் நடக்கும் சண்டைகளுக்குமான இடம் தான், உங்களோட பர்சனல் விஷயத்துக்கான இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி கமருதீனுக்கும் ஆதிக்கும் 2 செருப்படி கொடுத்து உட்கார வச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அப்சரா போயிருக்கவே கூடாது, அரோரா போயிருக்கணும், இல்லை ஆதிரை போயிருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அப்சரா அவர்கள் வந்துட்டு இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலாக ரொம்ப ஜோயலாக தான் வெளியே போனாங்க. ஆனால் இந்த பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம், ஆஹா கமருதீன் போயிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே இந்த 3/4 பேர் வந்துட்டு கமருதீன் தான் வெளியே போவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு கமருதீனுக்கு ஒழுங்காக கேம் விளையாட தெரியாது, ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டான், வார்த்தையை வந்துட்டு எக்கச்சக்கமாக விடுவான். ஸோ இப்போ எல்லாமே வந்து தமிழை வன்மத்தில் இருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு எவ்வளோ பெரிய வன்மத்தெல்லாம் கற்க போகிறான் அப்படின்றத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வாடா போடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமருதீன் யாருக்குமே மரியாதை கொடுக்கறதில்ல, தென் நான் மட்டும் ஏன் மரியாதை தரணும்? ஸோ மச் ஃபார் நான் கூட வந்துட்டு மோரோவர் நானும் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே பொறுமை இழந்துதுடுங்க. ஏன்னா இவங்களுக்காக உட்காந்து இந்த மட்டமான ஷோவை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பண்ணுறது அதை விட மட்டமாக இருக்கும்பொழுது பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இந்த பாப்பா மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.